எப்பா நொறுக்கி விட்டீங்க, வேற லெவல் டேஸ்ட்டு. ஹலோ, இந்த வரதானடா, இந்த வரண்டா குளிக்கிறேண்ணா. இதாக வந்துட்டேன், வறண்டு வராமல் இருக்கேன். ஹாய், வெல்கம் டு ரோட் சைட் விளாக். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபேமஸ் சந்திரகலா ஷாப் உரத்தலாங்க ஒரு ஷாப் இருக்குது. ஸோ நம்ம அதை பற்றி தான் இன்றைக்கி வந்து விளாகில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுதான் அந்த மணிஷ் ஸ்வீட்ஸ் வந்தாச்சு. ஓகே, போமா. சார் வணக்கம் சார், உங்கள் கடையை பற்றி சொல்லுங்கள் சார். என் பேர் வந்து வசந்தராஜன். ஓகே. கடை பேர் வந்து மணிஷ். ஓகே. மணிஷ். ஓகே. சால்னு இப்போ ரொம்ப நாளாக 40 வருஷத்துக்கு மேலே இயங்கிட்டு இருக்கு. ஓகே சார். இந்த நிர்வாகம் நல்லபடியாக நடந்துகிட்டு இருக்கு. இப்போக்கி உள்ளது வந்து பையன்கிட்ட கூடத்துக்கு பையன் பார்த்துட்டு இருக்காரு. ஓ, பாக்கி டீட்டெயில்ஸு பையன் சொல்லுவார். ஓகே சார். ஹாய் பிரதர், வணக்கம். ஆக்சுவலாக ஒரத்தநாட்டில் வந்து ஸ்வீட் கடை அப்படின்றபோது மணி ஸ்வீட்ஸ் அப்படின்னு சொல்லி உங்கள் ஷாப் தான் எல்லாம் வந்து ரெஃபர் பண்ணாங்க. ஸோ அதில் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஸ்வீட் வந்து சந்திரகலா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை பற்றி வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். நான் இன்றைக்கி தான் வந்து சாப்பிட்லான்னு வந்திருக்கேன். ஸோ அப்படியே வந்து ஒரு விளாகும் பண்ணிடுவோம் அப்படின்னு ஒரு ஐடியா. சரி, அதான் ஒரு உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவோம் அதை பற்றி அப்படின்னு. சொல்லுங்கள், உங்கள் கடையை பற்றி சொல்லுங்கள். சந்திரகலா வந்து ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே தாத்தா காலத்துலேருந்தே ஒரு ஃபேமஸான ஸ்வீட்டு. ஓகே. தாத்தா தான் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணார் இந்த ஸ்வீட்டை. ஓகே. அது என்னன்னா, அதில் என்ன ஃபேமஸ்னால் வந்து ஒரு பாதுஷாவில் வந்து ஒரு பால்கோவாவை நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணி அதை உள்ள இன்னும் இதாக வச்சோம்னா அது எப்படி வருதுன்னு வந்து சும்மா எதர்ச்சியாக பண்ணி பார்க்க முடியாது. ஓகே. அது வந்து இங்கே பால்கோவா நம்ம சொந்தமாகவே தாத்தா இது டீ கடை வச்சுருக்கிறதுனால சொந்தமாகவே பால் வாங்கி அது கோவாவாக ரெடி பண்ணி ஓகே அதுக்குள்ளே வச்சு பார்க்க போகும்போது ஒரு நல்ல ஸ்வீட்டாக வந்துருக்கு. ஃபஸ்ட்டு இங்கே உள்ளவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இது ஃபேமஸ் ஆகிருக்கு. அப்புறம் நாளடைவில் கொஞ்சம் நாளில் வந்து அது இன்னும் டேஸ்ட்டெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணி சொந்தமாகவே நம்ம பால் வாங்கி அடித்து இது பண்ணுறதுனால அதில் உள்ள இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இன்னும் அதிகமாக கொடுக்கும்போது வந்து இன்னும் நல்லா டேஸ்ட் எடுத்துச்சு. ஓகே. ஓகே. இது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இது எவ்வளோ வருஷமாக அதை இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? 40 வருஷமாக ஸ்வீட் கடை ஆரம்பித்து 83 ஆரம்பிச்சது. 1983 40 வருஷமாகவே இது பண்ணியிருக்காங்க. இந்த சந்திரகலா ப்ராடக்ட்டு சந்திரகலா வந்து அதுலேருந்து ஒரு 5-6 வருட காலம் கழிச்சு தான் ஆரம்பிச்சிருக்காங்க. பிரதர், ஆக்சுவலாக இந்த சந்திரகலா வந்து எவ்வளோ வருஷமாக வந்து சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க? இது வந்து கடை ஆரம்பித்து ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு 83லேருந்து ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு ஆரம்பிச்சு. ஓ ஓ ஓ ஓ, சூப்பர் சூப்பர். வேறு என்ன
கடையில் கிடைக்கும்? மெக்கன் பேடான் இங்கே ஆற்காடு ஸ்பெஷல் அது கிடைக்கும். குலோப்ஜான் வந்து நம்ம கடை ஃபேமஸ்ஸு. ஓகே. எல்லா சைஸோடையும் கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும் இங்கே. ஓகே. அல்வா கோதுமை அல்வா ஃபேமஸ்ஸு. கோதுமை அல்வா. ஓ, வேறு வந்து இதில் வந்து நெய் மைசூர் பாக் ஃபேமஸ்ஸு நார்த் இந்தியன் ஐட்டத்தில். ஓகே. பால்கோவாவுமே வந்து வேறு எதுவும் இன்க்ரீடியன்ஸ் எதுவுமே ஆர்டிஃபிஷியலாக ஆட் பண்ணாமல் ஒரிஜினல் கோவா வந்து ரெடி பண்ணி நாங்கள். ஓ, சூப்பர் சூப்பர். எல்லா ஸ்வீட்டுமே வந்து எதுவுமே ஆர்டிஃபிஷியலாக எதுவுமே சேர்க்கறது கிடையாது. ஆரம்ப காலகட்டத்தில் தாத்தா எப்படி இது பண்ணாரோ அதேமாரி எந்த ஒரு ஆர்டிஃபிஷியலாக எதுவும் எசன்ஸோ எதுவுமே சேர்க்காம நல்ல முறையில் இன்னும் அதே டேஸ்ட்டு மாறாமல் கொடுத்துருக்கு. ஓ, சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் என்ன இருக்குது? ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸில் வந்து மிக்சர்லேருந்து ஆரம்பித்து பக்கடா, கடல பக்கடா வந்து இங்கே உள்ள இதுமாரி எங்கேயுமே கிடைக்காது. இதில் வந்து எக்ஸ்ட்ரா காரம் இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணாமல் கரம் மசாலா எதுவுமே போடுறது கிடையாது. ஓகே. இதனால என்ன நம்ம மசாலாவோ இஞ்சி பூண்டு மஞ்சத்தூள் இது மட்டுமே போட்டு கடல பக்கடா ஆள் ஒவ்வொரு இது போயிட்டே இருக்கும். நம்மளுக்கு அன்னன்னைக்கு போடுற காரம் மட்டும்தான் இங்கே. ஒரு நாள்னா இப்போ ஒரு 4 கிலோன்னா அந்த 4 கிலோ தான் கணக்கு. அது எக்ஸ்ட்ரா ஆர்டர்னா போடுவோம், இல்லாட்டி மறுநாள் தான் திரும்ப ஃப்ரெஷ்ஷாக போட்டு ஃப்ரெஷ்ஷாக கொடுத்துருக்கோம். சூப்பர் ப்ரோ, சூப்பர். ஸ்டாக் எதுவும் கிடையாது. ஓகே ப்ரோ, ஓகே. இப்போ இந்த இதோட வந்து ஸ்வீட்ஸோட வந்து கூல் ட்ரிங்க்ஸாக வந்து பாதாங்கீரும் கொடுத்துருக்கோம். பாதாங்கீருமே வந்து இந்த ஒரு இதுவும் இல்லாமல் ஆர்டிஃபிஷியலாக பாதாம் பவுடரோ ஏதோ போடாமல் சொந்தமாக பாதாம் அரைச்சி. ஓ, அதுவும் நீங்களே பண்ணுறீங்க? பாதாம் வாங்கி பருப்பை வாங்கி அரைச்சி சொந்தமாக பால் வாங்குறதுனால அடித்து காய்ச்சி நல்லா திக்னஸாக கொடுத்துருக்கோம் பாதாம். ஓகே ஓகே. இப்போ நம்ம எந்த டைம் மீன் காலையில் வந்தாலும் சரி ஈவினிங் வந்தாலும் சரி சந்திரகலா எப்பவும் கிடைக்கும்? கிடைக்கும் எப்பவும். ஓகே ஓகே, சூப்பர் ப்ரோ. சாப்பிட்டு பார்க்கலாமா? சாப்பிட்டு. ஓகே ப்ரோ. சாப்பிட்டு பார்ப்போமா? ஏய், உன்னை விட்டுட்டு சாப்பிட்றேன், வயிறு அடிக்க போகுதுடா. எப்பா நொறுக்கி விட்டீங்க, வேற லெவல் டேஸ்ட்டு, நல்லா இருக்கு சார். அப்பா காலத்துலேருந்து ஆரம்பிச்சு தாத்தா பண்ணாரு, அப்புறம் அப்பா, இப்போ நான் பார்த்தேன். நல்லா முறுமுறுன்னு இருக்கு. அவரும் சேர்த்து காலத்தில் ஆக்சுவலாக எங்கள் மதுரையில் ஒரு கடை இருக்கும். நாங்கள் மதுரையில் வந்து எல்லா கடையும் நல்லாயிருக்கும், ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில கடை இருக்கும். அமிர்தம் ஸ்வீட்ஸ்னு சொல்லி ஒரு கடை, அமிர்தம் ஸ்வீட்ஸ்னு சொல்லி முனிச்சாலை ரோடில் இருக்குது. அவங்களும் வேறு லெவலில் இருக்கும். நான்லாம் அங்கே வந்து பால் ஹல்வா நல்லாயிருக்கும், முந்திரி ஹல்வா நல்லாயிருக்கும், அந்த மாதிரி ஒவ்வொரு நல்லா இருக்கும். சந்திரகலாவும் சூப்பராக இருக்கும் அங்கே. எனக்கு இப்போ உண்மையிலே அங்கே சாப்பிட்ட மாதிரி இருக்குது. யார் இந்த அளவு வெயிட் வந்து ஒரு பீஸே 110 கிராம் தான் வரும். எல்லாம் வந்து 50 கிராம் தான். எவ்வளோ ஒரு பீஸ்? எவ்வளோ பீஸ் வந்து இப்போ 18 ருபீஸ், 18 ரூபா. ஒரு கிலோ வந்து 360, 360. அப்போ இங்கே லோக்கலில் இருக்கிற இப்போ ஒரத்தநாட்டில் சுற்றி கிராமத்தில் இருக்கவங்க எல்லாரும் இங்கே வந்து வாங்குவாங்கல்ல? இப்போ வந்து 1 கிலோ வாங்கினீங்கன்னா 1 கிலோ எக்ஸஸாக இருக்கும் சந்திரகலா. புரியல, 1 கிலோ வாங்கினீங்கன்னா 1 கிலோ எக்ஸஸாக இருக்கும். இப்போ 10 பீஸ் போட்டாலே அது 1 கிலோ அந்த வெயிட்டு கணக்கு பண்ணி கொடுக்குறாங்க. ஓ ஓ, பீஸ் கணக்கு. எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் யாரும் சாப்பிடாது. அப்பா எனக்கு விவரம் தெரிஞ்சு அவங்க அப்பா காலத்துலேருந்து என் அப்பா போஸ்ட் அடிக்கடி இங்கே வந்தாங்க. நல்லா இருக்கு ப்ரோ. இங்கேருந்து அதிராம்பட்டினம் இந்தமாரி இதுலேருந்து வந்து முஸ்லீம்ஸ் நிறைய பேர் வாங்கி சவுதி அரேபியாலாம் வாரம் எக்ஸ்போர்ட் வேறு பண்ணிட்டு. ஓ, அதான் இங்கே ஒரு அவுட்லெட் வேலை உங்ககிட்ட வாங்கி அங்கே அனுப்புவாங்களா? அதான் நாங்கள் ஒரு அவுட்லெட் ஒன்று போடலாமான்னு பிளான் பண்ணுவோம். ஓ, பண்ணுங்க ப்ரோ, பண்ணுங்க ப்ரோ. பட்டுக்கோட்டை அதிராம்பட்டினம் மினி அவுட்லெட்டில் போட்டு உண்மையாகவே செம்மையாக இருக்குது, நல்ல டேஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஜீரா, அந்த ஜீரா கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எந்த ஒரு இதுவுமே இதில் ஆட் பண்ணி எதுவுமே நார்மலாக இருக்குது. இயற்கையான சக்கரை பாகு இதுவும் அதேமாரி போட்டு அந்த உள்ளே இருக்க அந்த கோவா தான் மேட்ரு. அதில் என்ன இன்க்ரீடியன்ட் சேர்க்குறோம், அது எந்த லெவலில் சேர்க்குறோம் அப்படின்னு ஒரு மாஸ்டர் மாறினா கூட அவங்களுக்கு கூட அந்த டேஸ்ட் மாறக்கூடாதுன்னு எத்தனை கிராம்னா அந்த கிராம் ஃபிக்ஸடாக அத்தனை கிராம் அதில் சேர்ப்போம். நீங்கள் இப்போ காலேஜ் முடிச்சுட்டு அப்படியே பிஸ்னஸ் பண்ணிட்டீங்க? சிவில் இன்ஜினியரிங் நான் முடிச்சிருக்கேன். இங்கே லோக்கலில் ஒரு சைட்டும் பார்த்துட்டு. ஓ, அப்படியா? சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. மணி ஸ்வீட்ஸ், மணி காஃபி பார்னா இங்கே ஒரு ஃபேமஸான நேம் இருக்குது. அதனால அந்த காஃபி பார் உங்களுக்கு தான்? காஃபி பார் நம்ம அதனால் அந்த விட்டுறக்கூடாதுன்ட்டு அப்படியே.
செம்மையாக இருக்கு. பாதாம் கீர் நல்லா இருக்கு. இதுவும் சூப்பராக இருக்கு ப்ரோ. இது எவ்வளோ? இது வந்து 35 rupees, 35 ரூபா. உனக்கு எது பிடிக்கும்? அந்த பக்கம் யார் இருக்கான்னு உங்களுக்கு தெரியாதுல்ல, காட்டுறேன். ஓகே பிரதர், உங்களோட பிஸி ஷெடியூலில் எனக்காக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க. ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். ஓகே.